கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி அல்லது வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 62 அதிகாரம் 1 தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். நமக்கு ரட்சிப்பு எங்கன்னு சொன்னா அவராலே வரும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி இருந்துக்கணும், அல்ல நாம் எப்படி நடக்கணும் அப்படின்றது இந்த நாள் உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் தங்கி இருந்துச்சு. அந்த பறவைகள்ல என்ன செஞ்சாங்க, குஞ்சு பொறிச்சு அந்த கூட்டில் குஞ்சுகள் இருந்துச்சு. அங்கே ஒரு கழுகு இருந்துச்சு. அந்த கழுகுக்கு என்ன இல்லை, கண்ணு தெரியல. அப்போ அந்த கழுகு கண்ணு தெரியாமல் கஷ்டப்படுறது. ஆனால் உங்களுக்கே தெரியல கழுகு எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன செஞ்சா, அந்த மரத்தில் அங்கே உட்கார்ந்ததுனால அங்கே வருகிற பறவைகள் எல்லாம் இந்த கழுகுனுடைய தன்மையை தெரியும். அதனால என்ன செஞ்சாங்க, அதுக்கு இப்போ கண்ணு தெரியாததுனால அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க சாப்பிடுகிற ஆகாரங்கள்ல மீதி இருக்கிறது என்ன செஞ்சாங்கன்னா அந்த கழுகு கொடுத்தாங்க. கழுகு மாமிச உணவை சாப்பிடுகிறது. ஆனால் இப்போ அதால் முடியல. ஆனால் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அது சாப்பிட்டுட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் என்ன இருந்துச்சு, மற்ற பறவைகளுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் மற்ற எந்த வித விலங்குகளும் இங்கே என்ன செய்யறதில்ல, பறவைகளை துன்புறுத்துறதில்ல. அதனால ரொம்ப தைரியத்தோட போகிறது வருதுமா இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த வழியாக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பூனை அந்த பக்கமாக போகுது. அந்த பூனை அந்த பக்கமாக போகும் பொழுது அங்கே பார்க்குது. பார்த்தா அப்படியே ஒரு கோழி, அந்த பறவையுடைய குஞ்சுகள் அப்படியே சத்தம் போடுற சத்தம் கேட்டோடனே இந்த பூனைக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. எப்படியாச்சும் இந்த குஞ்சுகளை நம்ம பறவைகள் எப்படியா நம்ம சாப்பிட்றலாம். அது எப்படி சாப்பிட்றது, அங்கே பார்த்தா ஒரு பெரிய கழுகு உட்காந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சான். அப்படி யோசிச்சுட்டு அந்த பூனை அப்படியே அந்த மரத்து மேலே ஏறி அந்த ஏறின உடனே அந்த சத்தத்தை கேட்ட யாரது அப்படின்னு சொல்லி கழுகு அங்கேயும் திரும்பி பார்க்குது. அப்போ இந்த பூனைக்கு தெரிஞ்சு இந்த கழுகுக்கு கண்ணு தெரியல, நம்ம பக்கத்துலேயே நடந்து வரோம், ஆனால் அது அங்கேயும் தெரிஞ்சு யாருன்னு கேட்குது. அப்போ எப்படியாச்சும் நமக்கு இந்த பறவை குஞ்சுகளை நம்ம என்ன செஞ்சலாம், கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம், நல்ல ஒரு ஆகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம இதை எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பூனை நினைக்குது. அப்படி அந்த பூனை நினைச்சிட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், உடனே அந்த கழுகோட பேசும் பொழுது கழுகு சொல்லுது, நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே குட்டி பறவைங்கள்லாம் இருக்குது, அதுங்கெல்லாம் உன்னை பார்த்து பயப்படுது, தயவு செய்து நீ போயிரு, இங்கேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த பூனை சொல்லிச்சு, அச்சோ நான் பறவைங்களெல்லாம் நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீ எவ்வளோ அன்பா எல்லா பறவைகளையும் பார்த்துக்கிறதில்ல, உன்னோடு கூட நட்பு வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லிச்சோம். அப்போ அந்த பூனை சொல்லும் பொழுது இந்த கழுகுக்கு இல்லை எனக்கு ஒன்றும் நீ என் கூட நட்பு வச்சுக்கிறதுல எந்த வித பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வர்றதை என்ன செய்யலை, இந்த பறவைகள் நீ வரும்பொழுதெல்லாம் அது என்ன ரொம்ப சத்தம் போடுது அப்படின்னா அது பயப்படுது உன்னை பார்த்து, தயவுசெய்து நீங்கள் வராது. அப்போ சொல்லிச்சா, என்ன இப்படி சொல்லிட்ட, நீ எவ்வளோ ரொம்ப அழகா இருக்க, நீ இவ்வளோ கண்ணு தெரியலன்னா கூட இவ்வளோ ஒரு ஞானமாக நான் வர்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கழுகு குறித்து ரொம்ப பெருமையாக பேசிட்டேன். அப்படி பெருமையாக பேசின உடனே கழுகு என்ன செஞ்சிருச்சு, நம்பி என்ன செஞ்சிருச்சு, சரி வா நம்ம நண்பராக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ இதே போல் அவங்க வருவதும் போவதுமாக பூனை இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சுன்னா, பறவைகளும் என்ன செஞ்சது, டெய்லி போகிறதுனால பறவைகளுக்கும் பயம் கொஞ்சம் போயிடுச்சு. அப்போ இந்த நேரத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பூனை யோசிச்சு. ஏன்னு சொன்னால், எப்பவுமே இந்த கழுகு மதியான வேலையில் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு உறங்கிடும். அப்போ அந்த டைமை பார்த்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, பூனை ஒரு பறவையாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது யாருக்கு தெரியாது, அந்த குருடான அந்த கழுகுக்கு தெரியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன செய்யும் சொன்னால், அந்த கழுகு தங்கின அந்த குகை, அந்த மரத்தில் இருக்கிற அந்த குழியில தான் அது போய் தங்கும். அந்த இடத்துல அந்த எலும்பெல்லாம் போட்டுட்டு பூனை போயிடும். இப்படியே போயிட்டு அந்த பறவைகள் வரும்போதெல்லாம் ஒரு நாள் ஒரு குஞ்சு, சரி பறவை எங்கேயோ பறந்து போயிருக்கோம் வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தாங்களாம். ஒரு நாள் பார்த்தா எல்லா எலும்போல எங்கே இருக்கு, கழுகுடைய அந்த குழியில இருந்துச்சான். மரத்தின் குழியை பார்த்தோன்னே மற்ற பறவைகளுக்கெல்லாம் கோவம் இந்த கழுகை நாங்களை எவ்வளோ நம்பியிருந்தோம், கண்ணு தெரிய நாங்களை இது பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாம் அதை என்ன செஞ்சாலும் மரத்துலேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குட்டி கதை.
இந்த கதையில இருந்து நீங்களும் நானும் நான் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஏன்னு சொன்னால் இதே ஒரு நிகழ்ச்சி தான் எங்கே நடந்திருக்குன்னா ஆதியாகமத்தில் நடந்திருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த பூனை அந்த கழுகை என்ன செஞ்சிருச்சு, பெருமையாக பேசின உடனே என்ன செஞ்சிருச்சு, அதை நம்பி, அது பெருமையாக பேசும்பொழுது என்னது, அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி என்ன செஞ்சிருச்சு, ஏமாந்துருச்சு. அது ஏமாந்ததுனால என்ன செஞ்சு, அதுக்கு ஆகாரம் எதுவும் இல்லாமல் அந்த மரத்தை விற்று என்ன செஞ்சுட்டாங்க, மற்ற பறவைகள்லாம் விரட்டி விட்டாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீ சர்ப்பம் 2 இருக்கும். ஏன்னா ஏவாளை சர்ப்பம் வஞ்சிக்கும். அது வஞ்சிக்கும் பொழுது என்ன சொல்லுன்னு சொன்னால், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பார்த்தீங்களா, அப்படியே புகழ்ந்து சொல்லுது. அவங்கள பற்றி சொல்லி உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் என்ன செய்வீங்க, நன்மை தீமை அறிஞ்சு கொள்ளி தேவர்களைப் போல் அவர்கள் அப்படி அவங்க சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் என்ன செய்யற, ஸ்திரீயானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறதை கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கூட. பார்த்தீங்களா, கொஞ்சம் காரியங்களை சாத்தா என்ன சொல்றான், மாற்றி சொல்லும் பொழுது என்ன ஆகுது, நம்பி என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா அதை இச்சிக்கிறா. இந்த நட்புக்காக என்ன செஞ்சு ஏமாந்தது போல இங்கேயும் எனது ஸ்திரீயானவள் ஏமாந்து போகிறார். இந்த கடைசி காலத்துல சாத்தான் இப்படிதான் உங்களை என்னையும் கூட அநேக காரியங்களை கொண்டு நம்ம என்ன செய்யறான், அவன் பாவத்துக்குள்ள நம்மை வழிநடத்துறான். எப்படி அன்னைக்கு ஆதியில ஏவாளை வழிநடத்தினோ அதே போல இன்று உங்களை என்னையும் கூட அவன் வழிநடத்துவதற்கு நமக்கு தேவையான காரியங்கள் அல்லது நமக்கு பிடித்த காரியங்களை வைத்து நம்ம என்ன செய்யறான், ஏமாற்றி விடுவான். இப்போ நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ஏமாற்றப்பட்டதுனால அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து, அந்த ஏதேன் தோட்டத்தை பத்தி நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும்னு சொன்னா அவ்வளோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த தேசத்தில் பொன் நல்லதா இடத்தில் பிரேதலாகம் கோமேதகம் என்ற கல்லெல்லாம் என்ன செய்தா அங்க இருக்குது. அந்த தோட்டத்துல ஆறுகள் பாய்கிறது, விருட்சங்கள் எல்லா கனிதரும் விருட்சங்கள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல சாத்தான் எப்படி ஏமாற்றி விட்டானோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நல்லா இருக்கும் பொழுது சில சோதனைகளை இவ்வாறாக அவனை செய்வான். சொல்லும் பொழுது நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தெய்வ வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஏன்னு சொன்னா நமக்கு ரட்சிப்பு எங்கதான் வரும், தாவீது சொல்றாரு பாருங்க, தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கு, தேவனையே அப்படின்னு சொன்னா வேற யாருமே இல்லை நம்ம ரட்சிப்பதற்கு, அவர் மாத்திரமே. அவரை தான் நம்ம நம்பணும், அவரை தான் நம்ம விசுவாசிக்கணும். ஒருவேளை மற்ற காரியங்களாம் நம்ம சுற்றி சாத்தான் தொடுத்தாலும் கூட சாத்தான் கொடுக்கிற எல்லா சோதனையின் மத்தியிலும் ஆண்டவருக்காக நோக்கி நம்ம என்ன அவரால் என் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருப்போம்னு சொன்னா அந்த ரட்சிப்புல நம்ம களிக்குற தேவன் கிருபை செய்வான். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, எங்களை ரட்சித்த வல்லவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்தான் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இரவுல நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளையும் நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் செய்கிற எல்லா காரியங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் அல்லது பெருமையான காரியங்கள் ஆண்டவரே சாத்தான் கொடுக்கிற எல்லா ஏமாற்றுகிற காரியங்களை நாங்கள் தோற்று போய்விடாதபடிக்கு அல்லது ஏமாந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே ஞானத்தினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாவத்தையும் விட்டு நாங்கள் விலகி உமக்கு பிரியமான ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. குற்றம் குறைகளை மன்னித்து உங்களுடைய ராஜவர் முதல் நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி டிவி.